ஒரு மனுஷனுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அடுத்து பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. இறந்தவர்கள் லிஸ்ட்ல பெரியவர்கள் ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளைங்க, ஆண்கள், பெண்கள், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க? மரித்திருக்கிற ஒரு துயரமான சம்பவம் தான், ஒரு வேதனையான சம்பவம் தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேசத்திலே ஜனங்கள் இன்னும் அறியாமையில் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். கரூர் பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தை நடக்கக்கூடாது. பின்பற்றி போய் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமாக்கள் அழிகிறது. நம்ம பாணியில் ஆவிக்குரிய ரீதியில் ஆத்துமாக்கள் அழிகிறது. அவங்களுக்கு இழப்பு மனிதன். இதெல்லாம் உலகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் மாறணும். தமிழ்நாட்டில் தான் ஜெபிக்கிறவங்க அதிகம் என்ன செய்கிறாங்க? இருக்காங்க. இந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஜனங்கள் மனம் திரும்பணும். மனிதனை பின்பற்றி, மனிதன் தெய்வம் கிடையாது, தெய்வம் தான் தெய்வம். மனுஷனை பின்பற்றி போகிற ஜனங்கள் மனம் திரும்பும்படியா ஒரு சில நிமிடங்கள் ஆமேன் ஆமேன் மரித்து போன அந்த குடும்பங்களுக்கு, அந்த யாரெல்லாம் மரிச்சாங்களோ அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியா இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் நடக்காதபடி இருப்பதற்காக எல்லாரும் ஒரு ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒரு நடிகரை பார்க்கும்படியாய் போய் ஆமென் 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 தங்கள் ஜீவனையே இழந்து போன மனிதர்கள் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட கோர சம்பவம் எங்களுடைய தமிழ்நாட்டிலே நடக்க கூடாது, இனி நடக்க கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனிதனை பார்க்கணும் போய் ஆமை மரித்து போய்விட்டார்களே, மனிதன் பின்னாடி போய் மரித்து போய்விட்டார்களே. ஆமென் 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 ஆமென். இந்த அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும். நடிகர்களுக்கு பின்னாடி செல்லுகிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஆமென். நடிகைகளுக்கு பின்னாடி செல்லுகிற ஜனங்கள் அவங்கள பார்க்கணும் போய் ஆமென் ஆமென் தங்கள் ஜீவனை இழந்து போகிற ஜனங்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்க கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காய் ஜெபம் பண்றோம். ஏசப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. மரித்து போன குடும்பங்களுக்கு, அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் உண்டாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மரித்துட்டாங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு நடிகரை பார்க்கும்படியாய் போய் ஆமென் எதிர்காலத்தை தொலைத்திருக்கிற எத்தனை பேர் உண்டு. கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆமென். அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழப்பை யாரால் ஈடுகட்ட முடியாது. எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அது ஈடுகட்ட முடியாதது ஆண்டவரே. ஆனாலும் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. வியாதியோடு, அந்த அடிபட்டது காயத்தோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பரிபூரண விடுதலையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். மனிதனுக்காய் காத்திருந்து, அவ்வளவு நேரம் காத்திருந்து மூச்சு திணறி கூட்ட நெரிசல்ல சிக்கி மரித்து போனவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தை நீங்க கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவம் தேசத்தை நடக்காதபடி அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அழிந்து போகிற ஜனங்களை நினைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை கட்டளையிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்த எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களை பாதுகாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். மனிதன் பின்னாடி செல்லுகிற பிள்ளைகள் அண்டை திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென்.